பிறர் சொல்படி நடப்பவரா நீங்கள்? மற்றவங்க சொல்கிறத வச்சு இந்த மாதிரி பண்ணால் கரெக்டாக இருக்கும், அவங்க எக்ஸ்பீரியன்ஸோடு நம்மளுக்கு சொல்கிறாங்க, நம்ம அதையே ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த என்ன மாதிரி சொல்கிறாங்களோ அதே மாதிரியே ஃபாலோ பண்ணுறாங்க இல்லைங்களா? சரி, உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்குது அப்படின்றத எப்போ வெளிக்கொண்டு வர முடியும்? உங்களுக்கு இந்த அளவுக்கு பலம் இருக்குது, உங்களுக்கு இந்த அளவுக்கு அறிவு இருக்குது, உங்களுக்குள்ள இந்த அளவுக்கு திறமைகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் எப்போ அதுக்கான ரிஸ்க் எடுத்து உங்களுக்கான முடிவுகளை நீங்கள் எப்போ கொண்டு வர போகிறீங்க? உங்களுக்குள்ளே இருக்கிற தகுதிகளையும் திறமைகளையும் நீங்கள் வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக தான் இந்த கதை. இந்த கதையை முழுமையாக கேளுங்க. அதுக்கப்புறம் பிறர் சொல்படி கேட்பது நல்லதா, அதை எந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் பின்பற்றணும் அப்படின்றத இந்த கதையில் முழுமையாக பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் உங்களை எஸ்எல் தகடூர் தமிழச்சி. இன்றைக்கி பார்க்குற போகிற கதை என்ன அப்படின்னா, ஒரு ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒரு குட்டி கதை. அந்த ஜப்பான் நாட்டில் ஒரு திருடன் ரொம்ப திறமையாக அந்த நாட்டில் இருந்த எல்லா இடத்துலையுமே சிறப்புமிக்க பொருட்களையும் சரி, அதிக செல்வமிக்க இடத்துலையும் திருடிக்கிட்டே வரான். ரொம்ப நேர்த்தியான திருடன் அவன். அந்த ஊரில் ஒரு திருடன் இருக்கான், ரொம்ப நேர்த்தியாக திருடிடுவான், அவனால் யாருமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு ரொம்ப பிரபலமாயிருக்கான். ஆனால் இவன் தான் திருடன் அப்படின்றத இது வரைக்கும் அந்த நாட்டில் யாருமே கண்டுபிடிக்கவே இல்லை. அவனும் மக்களோட மக்களாக கலந்து தன்னோட அன்றாட வாழ்க்கையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு திருடன் இருக்கான் அப்படின்றது உலகம் முழுக்க அவனுக்கு ஃபேமஸான ரசிகர்களே இருக்கிற அளவுக்கு இருந்தாலும் இது வரைக்கும் அந்த திருடன் யார் அப்படின்றது கண்டுபிடிக்கவே படலை. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. இத்தனைக்கும் அந்த நாட்டு ராஜாவோட கஜானாலேயே திருடும் போதே அந்த திருடனை கண்டுபிடிக்க முடியல. நாளடைவில் அந்த திருடன் நம்மக்கிட்ட திருடுற அளவுக்கு ஒரு விலை மதிப்பான ஒரு திருட்டு பொருள் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்ற அளவுக்கு சொல்லி பெருமைப்படுற அளவுக்கு அவனோட திருட்டு ரொம்ப பிரபலமாக போயிடுச்சு அந்த நாட்டில். ஆனால் அவனுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, அவன் திருட போகிற இடத்துல எல்லா இடத்துலையுமே அவனுக்குன்னு ஒரு முத்திரை இருக்குது. அந்த முத்திரையை பதிச்சுட்டு வர்றதை அவனோட வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்தான். இந்த மாதிரி எல்லா இடங்களிலும் திருட்டு விஷயங்கள்லாம் அவன் ரொம்ப கைவரிசைகளை காட்டிக்கிட்டே தான் இருக்கார். இருந்தாலும் அந்த ஊர் மக்கள் யாரும் அவரை கண்டுபிடிக்கவே முடியல. நாட்கள் நகருது, அவருக்கும் வயசும் ஆகுது. சரி, இவரோட திருட்டு தொழில் இதோடு முடிவடையுமா? எல்லா ஊர்லேயும் எல்லா நாடுகளிலும் எல்லா வீடுகளிலும் தந்தைக்கு அப்புறம் தன்னோட பிள்ளைகள் அந்த தொழிலை எடுத்து நடத்துறது தானே வழக்கம். அந்த மாதிரி இந்த முறையும் நம்ம, ஆனால் எல்லா அப்பாக்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோட தொழில் இப்படியெல்லாம் இருக்கும், இந்த மாதிரியெல்லாம் நடத்தணும், யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வழிமுறைகளையும் சில முக்கியமான அறிவுறுத்துகளையும் எல்லா அப்பாக்களும் கொடுப்பாங்க இல்லைங்களா? ஆனால் இந்த அப்பா அந்த மாதிரி செய்கிறது கிடையாது. ரொம்பவுமே நாட்டுக்கு தேவையான அப்பா அவர். ஏன்னா உலகத்தில் எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அறிவுகள் இருக்கும். சில பேருக்கு சில விதமான புது யோசனைகளும் இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் எப்படி உலகத்துக்கு தெரியப்படுத்துறது, எப்படி அதை பயன்படுத்துறது? அவங்களுக்குன்னு ஒரு அந்த இடத்துல ஒரு வாய்ப்போ இல்லை அவங்களுக்குன்னு ஒரு தேவைகளோ இருந்தால் தான் தன்னோட அறிவில் இருந்து சில யோசனைகள் உதிக்கும் இல்லைங்களா? அதை தான் இந்த தந்தையும் பண்ணுறாரு. சரி, ஒரு நாள் அவரோட அப்பா என்ன பண்ணுறாரு, அவங்க பையன் என்ன பண்ணுறான்னா, அவங்க அப்பா கிட்ட, அப்பா சரி உங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் திருட போகிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை, நீங்கள் பேசாமல் அமைதியாக வீட்டிலே இருங்க, இதுக்கப்புறம் உங்களோட திருட்டு தொழிலை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இவரும் சிரிச்சுக்கிட்டே எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கார். சரி, உங்கள் தொழிலை நான் எடுத்து நடத்தலான்னு இருக்கேன், நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற அனுபவத்தெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுங்க. எப்படி எந்த இடத்துக்கு திருடத்துக்கு போனாலும் உங்களோட பேரோ இல்லை நீங்களோ எந்த இடத்துலையும் மாட்டாமல் எப்படி வர முடியுது, அந்த யுக்தியை எனக்கு சொல்லிக் கொடுங்க, நானும் அதை அப்படியே கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
அவனும் தன்னோட இளமை காலத்தில் தொடங்கி இப்போ வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கான். இருந்தாலும் அவங்க அப்பா அதை பற்றி எந்த வித யோசனையும் இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக கடந்து போகிறாரு. ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு கட்டத்தில் அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, சரி இதுக்கப்புறம் இவங்ககிட்ட என்ன சொல்கிறதுன்னு புரியல, இவனுக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொன்னால் தான் அவனுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவனோட பையன்கிட்ட போய், இங்கே பாருப்பா, இன்றைக்கி நைட்டு நான் ஒரு வீட்டில் திருட போகலான்னு இருக்கேன், நீயும் கூட வா, இது வரைக்கும் நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்ததுக்கான கேள்விக்கான பதில் இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு தந்தையும் மகனும் சேர்ந்து ஒரு வீட்டுக்கு திருட போகிறாங்க. அந்த வீட்டில் பெரிய மதில் சுவர், அந்த சுவரில் ரொம்ப இலகுவாக அழகாக ஒரு செவத்தில் உடைச்சி உள்ளே போகிறாரு அவரோட அப்பா. அந்த பையனுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா அவர் அந்த உளியில் அந்த செவத்தில் ஓட்டை போடும்போது எந்த வித நடுக்கமும் இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக ரொம்ப இலகுவாக அதுக்கு சுற்றி அதை உடைச்சி எடுத்து ஓட்டை பண்ணுறாரு. அதை பார்த்த உடனே பையனுக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா அப்பா இந்த அளவுக்கு இவ்வளோ வயசாகி கூட கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாமல் ரொம்ப அழகாக உடைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இளைஞனுக்கு அதுதான் முதல் திருட்டு. அதனால் அவனுக்குள்ள பயம் நடனம் ஆடிக்கிட்டே தான் இருந்தது, கை காலும் சேர்ந்தே. சரி உள்ளே போகிறார 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு போகும்போது எல்லாமே ரொம்ப இருட்டாக இருக்குது. இருந்தாலும் எங்கே என்ன அறை இருக்குது, எங்கே எந்த தூண் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இலகுவாக அந்த இடத்துல எப்படி வளைவு நெளிவோடு போகணுமோ எந்த இடத்துலையும் முட்டிக்காமல் ரொம்ப இலகுவாக அவங்களோட தந்தை போய்கிட்டே இருக்காரு. இவனும் மந்திரிச்சு விட்ட பொம்மை போல் பின்னாடியே போகிறான். போகும்போது ஒரு அறையில் எந்த இடத்துல நகைகள் இருக்குது, எந்த இடத்துல விலை உயர்ந்த பொருட்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ தெளிவாக அவரோட அப்பா அதை எடுத்து எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுக்கிறாரு. சரி வேறு ஏதாவது பொருள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே போகும்போது ஒரு அறை வருது. அங்கே ஒரு அலமாரி இருக்குது. அவரோட பையன்கிட்ட உள்ளே போய் ஏதாவது விலை உயர்ந்த பொருள் இருக்கா அப்படின்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பையனை அனுப்புகிறாரு. இவனும் எந்த வித யோசனையும் இல்லாமல் அப்பா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உள்ளே போகிறான். உள்ளே போய் அந்த அலமாரியை தேடிக்கிட்டு இருக்கும்போது அந்த அலமாரியை அவரோட அப்பா பூட்டிடுறாரு. பூட்டிட்டு உடனே இவங்க அப்பா திருடன் 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 எல்லாம் ஓடிவாங்கன்னு கத்த ஆரம்பிச்சிடறாரு. திருடன் சொன்ன உடனே அங்கே எல்லாம் என்ன படுத்தா தூங்கிட்டு இருப்பாங்க, தூங்கிட்டு இருந்தவங்களாம் எழுந்தாச்சு. எழுந்து திருடனா அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு வீட்டில் இருந்த எல்லாரும் 4 பக்கம் தேட ஆரம்பிக்கிறாங்க. அவரோட அப்பா அழகாக அங்கேருந்து எஸ்கேப் ஆயாச்சு. பையன் உள்ளே மாட்டிக்கிறான். பையன் யோசிக்கிறான், ஏப்பா எப்படி திருடின அப்படின்னு கேட்குறது ஒரு தப்பா, உன்னோட தொழில் சொல்லி கொடுன்னு சொன்னால் இப்படி என்னை மாட்டி விட்டுட்டு போயிட்டாரே, இவரெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறதோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயே உட்காந்து புலம்ப ஆரம்பிக்கிறான். என்னடா பண்ணுறது, எல்லாம் சுற்றி வளைச்சாச்சு, இதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல, நம்மளை வச்சு இன்றைக்கி கைமா பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்குள்ளே இவனே சொல்லிக்கிறான். எப்படி தப்பிக்கிறது, இவரை நம்பி நான் வந்தேன் பாரு, என் புத்தியை தான் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே அவனே புலம்ப ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா வீட்டுக்குள்ளே வந்திருக்காரு. 1 மணி நேரம் கழித்து அவரோட மகனும் உள்ளே வரான். பார்க்கும்போது அவரோட அப்பா நல்லா இழுத்து போட்டு தூங்கிட்டுருக்காரு. உள்ளே வந்த உடனே அந்த பெட்ஷீட்டை இழுத்து போட்டுட்டு, உனக்கு என்னப்பா நான் பாவம் பண்ணேன், உன்னோட தொழிலில் என்ன பண்ண, உன்னை எப்படி மாட்டிக்காமல் இருந்த அப்படின்றத எப்படின்னு சொல்லிட்டு உன்னோட அனுபவத்தை கேட்டால் இப்படியா மாட்டி விட்டுட்டு வருவேன், அப்படி மாட்டி விட்டுட்டு ஒரு பையனை மாட்டி விட்டுட்டு வந்தமே, அவன் செத்தானா பொழைச்சானா என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது பயம் இருக்கா, நீ பாட்டுக்கு இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்க, நீ என்ன நான் என்னோட அப்பா தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு கோபமும் பயமும் சேர்ந்து மொத்தமாக கத்த ஆரம்பிக்கிறான். அவங்க அப்பா ரொம்பவுமே எதுக்குமே அழட்டிக்காமல், எல்லாம் வந்துட்டல்ல அப்புறம் என்ன, சரி போய் தூங்கு போ அப்படின்றாரு. ஏப்பா நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன், நான் எப்படி அங்கேருந்து தப்பிச்சு வந்தேன், ஏதாவது கேட்டியா, நீ பாட்டுக்கு போய் தூங்குன்னு சொல்கிற அப்படின்னாரு. இங்கே பாருப்பா, எப்படியோ நீ வந்துட்ட, இதுக்கப்புறம் நீ எப்படி திருடணும்னு புரிஞ்சுக்கிட்ட, இதுக்கப்புறம் நான் வர வேண்டிய அவசியம் இல்லை, நீயே போய் திருடிட்டு வந்துடுவல்ல அப்படின்னு சொல்கிறான். ஏன்டா நீ பண்ண அட்டுழியத்துக்கு திரும்பவும் வேறு உன்னை கூப்பிட்டுட்டு போவேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு அவனே மனசில் நினச்சிக்கிட்டு, நான் எப்படி பொழைச்சி வந்தனாவது ஒரு வார்த்தை கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் மேலும் கத்த ஆரம்பிக்கிறான். அப்போ இங்கே பாருப்பா, எனக்கு அந்த கதையெல்லாம் கேட்குறதுக்கு நேரம் இல்லை, எனக்கு தூக்கம் வருது, சரி அப்படி நீ சொல்லி தான் ஆகணும் அப்படின்னா சொல்லு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நடக்காத போல் கேட்குறாரு.
அவங்க பையன் வந்துட்டு, எனக்கு நீ எப்படி என்ன தப்பிச்சுட்டு வந்தேன்னு உன்கிட்ட சொல்லாமல் எனக்கு தூக்கமும் வராது, மண்டையை வெடிச்சிடும் அப்படின்றான். சரி சொல்லு கேட்குறேன் அப்படின்றாரு. அப்புறம் இவன் அங்கே என்ன நடந்தது அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த வீட்டில் திருட வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு கையில் ஒரு விளக்கோடு அந்த இடத்துல நடந்து வரும்போது அந்த அலமாரி இருந்த அந்த அறைக்கும் வரும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பூனை கத்துற மாதிரி கத்துனேன். உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சுன்னா, உள்ளே ஏதோ பூனை மாட்டிக்கிச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்தா. அந்த பொன் வரதை அந்த சாவி துவாரத்தின் வழியாக நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். உடனே பக்கம் வந்த உடனே அவள் கதவை திறந்த உடனே அந்த விளக்கை நானே ஊதி அணைச்சிட்டு அந்த பொண்ணையும் பிடிச்சி தள்ளிட்டு நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன். என்னை பார்த்த உடனே அங்கேருந்து எல்லாருமே என்னை துரத்திட்டாங்க. நானும் எவ்வளவோ தூரம் ஓடி பார்த்தேன், பின்னாடியே துரத்திக்கிட்டே வந்துட்டாங்க. இன்னொரு கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தேன் அப்படின்னா என்னை பிடிச்சிருப்பாங்க. பிடிக்கும் கையளவுக்கு நான் அந்தளவுக்கு என்னை பிடிக்க வந்துட்டாங்க. அப்போ நான் வர வழியில் ஒரு பெரிய கிணறு, அதுக்கு பக்கத்தில் ஒரு கல்லும் இருந்தது. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த கல்லை எடுத்து கிணத்துல போட்டுடலாம் அப்படின்ட்டு ஒரு யோசனை வந்துச்சு. சரி கல்லை தூக்கிடலாமா அப்படின்னு யோசிக்கும்போது ரொம்ப பெரிய கல். சாதாரண நேரங்களில் என்னை தூக்க சொல்லியிருந்தேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக தூக்கிறதுக்கான தெம்போ இல்லை தெளிவோ என்கிட்ட இல்லவே இல்லை. அந்த கல்லை என்னால் தூக்கியிருக்கவே முடியாது. எங்கேருந்து அந்த சக்தி வந்ததோ எனக்கு தெரியல. உடனடியாக அந்த கல்லை தூக்கி கிணத்துல போட்டுட்டு போய் மறைஞ்சு நின்றுக்கிட்டேன். அங்கே ரொம்ப இருட்டாக இருந்ததுனால எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, நான் தான் கிணத்துல குதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை துரத்திக்கிட்டு வந்தவங்க எல்லாமே அந்த கிணத்தோடு நின்றுட்டாங்க. சில பேர் கிணத்துல குதிச்சு கூட என்னை தேட ஆரம்பித்தாங்க. இதுதான் சமயம் அப்படின்னு பார்த்து ஒரே அடியாக குடுன்னு ஓடி வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னோட கதையை சொல்லி முடிக்கிறான் அந்த இளைஞன். அதை கேட்டுட்டு அவங்க அப்பா, சரி எல்லாம் தப்பிச்சுட்டு வந்துட்டல, இதுக்கப்புறம் போய் படுத்தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போய் படுக்க ஆரம்பிச்சிருவார். என்னடா இவர் எந்த பிறவிடா, நம்ம இந்த அளவுக்கு சொல்லிட்டு இருக்குமே கொஞ்சம் கூட காதிலே வாங்கிக்காம போகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் புலம்பிக்கிட்டே போகிறான். அவங்க அப்பா நினைக்கிறாரு, நான் எதை சொல்லி கொடுத்துருந்தாலும் அப்பா இந்த மாதிரி சொல்லி கொடுத்ததை வச்சு மட்டும்தான் அவன் வேறு எந்த யோசனையுமே இல்லாமல் அதை மட்டுமே அவன் பின்பற்றியிருப்பான். அப்படி பின்பற்றி இருந்தால் அந்த சமயங்களில் அதே மாதிரி சுச்சுவேஷனில் அப்படியே அது அமையும், அப்படியே அது பயன்படும் அப்படின்றது முட்டாள்தனம் இல்லைங்களா? அவனா எந்த யோசனையும் இல்லாமல் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நம்ம எப்படி தப்பிச்சு வர முடியும்? நம்மளால் இந்த மாதிரி செயல்களெல்லாம் நல்லா செய்ய முடியுமா? சரி நார்மலான இடத்துல அந்த கல்லை தூக்குன்னு சொல்லியிருந்தால் அவன் கண்டிப்பாக தூக்கியிருக்கவே முடியாது. ஆனால் தனக்குன்னு ஒரு ஆபத்து வரும்போது அந்த கல் எவ்வளோ பெருசா சின்னசா நம்மளால் தூக்க முடியுமா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே அவர் யோசிக்கல. எடுத்து போட்டால் நம்மளை மறந்துடுவாங்க, நம்ம அந்த இடத்துல நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ற அந்த திங்கிங் மட்டும்தான் அவங்ககிட்ட இருந்தது. அந்த இடத்துல அவனால் யோசித்து ஒரு இடத்துல சரியான முடிவை அவனால் எடுக்க முடிஞ்சது பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் அவருக்குன்னு ஒரு சுச்சுவேஷனோ இல்லை அவருக்குன்னு ஒரு எப்படின்னா ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைகளிலோ அவருக்கு தப்பிச்சு வரணும் அப்படின்னா அவருக்குன்னு அந்த இடத்துல ஒரு யோசனைகள் வரும். அப்படி யோசிக்கும்போது தனக்கான முழு சக்தியும் அவனால் வெளிப்படுத்த முடியும் அப்படின்றது தான் இந்த கதையோட அர்த்தம் இல்லைங்களா? இதுக்கப்புறமா அது யாராவது ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதையே அப்படியே பின்பற்றுறது அப்படின்றது முட்டாள்தனம். அதுக்காக மற்றவங்க சொல்கிறது எதையுமே ஏற்றுக்கவே கூடாதா, அதை நம்ம பின்பற்றவே கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அப்படி சொல்ல வரலை. மற்றவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே நம்மளோட வழிகாட்டுதலாக எடுத்துக்கணுமே தவிர தீர்வாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். எந்த இடத்துல என்ன தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கணும். அந்த இடத்துக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தேவை இல்லையா, இந்த இடத்துல இது பயன்படுமா பயன்படாதா அப்படின்றத நீங்கள் முழுமையாக யோசித்து அதுக்கான முழு மன தெளிவோட அதுக்கான முடிவுகளை எடுங்க. அதுதான் உங்களுக்கான உங்களுக்குரிய ஒரு முத்திரை அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மட்டுமே முடிவெடுக்கணும். உங்கள் வாழ்க்கையை மற்றவங்க முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வாழவே மாட்டீங்க. சரிங்களா? இதுக்கப்புறமாவது மற்றவங்க சொல்கிறத
அப்படியே ஃபாலோ பண்ணாமல் உங்களுக்குன்னு ஒரு அறிவு இருக்கும், அதை பயன்படுத்துங்கன்னு தான் சொல்ல வரேன். சரிங்களா? இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.